போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். ஒவ்வொரு நாளும் பல ஜோதிட குறிப்புகளோடு நம்முடைய நேயர்களுடைய பயனுக்காக பல தகவல்கள் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே வரோம். இன்னைக்கு இந்த ஜாதகங்களை கொண்டு கணிப்பதில் ஒரு சின்ன குறிப்பு எடுப்போமே. யாருக்காவது வாய் பேச முடியல, திக்குவாயா இருக்காங்க, இல்லை ஊமையா இருக்காங்கன்னா அவர்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன குறிப்பா பார்ப்போம். இது ஒரு பொதுவான பலன் தான். சரி, குறிப்புக்கு வருவோமே. ஒருவருடைய ஜாதகத்துல லக்னம் ஒண்ணு இருக்கும் இல்லையா, லான்னு போட்டுக்கிற இடம் லக்னம். லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியும், அந்த லக்னத்திலிருந்து 2ஆம் வீட்டிற்கு அதிபதியும் புதன் கிரகம் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்து 6ல நின்னுச்சுன்னா, 6ஆம் வீட்டுல நின்னுட்டதுன்னா ஊமை அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்கு. இதுக்கு விதிவிலக்குகளும் உண்டு அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, முதல்ல இந்த வாய் பேச முடியல, ஊமையா இருக்கிறதுக்கு ஒரு குறிப்பு பேசுவோமே. லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியும் புதனும் சேர்ந்து 6ஆம் வீட்டுல நின்றால் ஒரு குறிப்பு. இதே 6, 8, 12 என்று மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கிறது ஒரு சின்ன குறிப்பா இருக்கு. சரி, இந்த 2ஆம் வீட்டை மட்டும்தான் எடுத்துக்கணுமா அப்படின்னா, லக்னாதிபதியும் 3ஆம் வீட்டுக்குரிய கிரகமும் சேர்ந்தால் அப்படின்னாவே அது மறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகிறது, ஊமையாகக்கூடிய அமைப்பு, வாய் பேசுறதுல குறைபாடு ஏற்பட்டு ஊமையா இருப்பாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. சரி, இதுக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு இல்லையா, இதற்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. என்னன்னு ஒரு குறிப்பு பார்ப்போம். இந்த 6லயோ 8, 12லயோ 2ஆம் வீட்டுக்குரியவனும் புதனும் மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பலமா இருந்ததுன்னா இந்த சொல்லியிருக்கக்கூடிய பலன் மாறும். எப்படின்னா, நமக்கு ஒரு கிரகம் ஆட்சி ஆயிடுச்சு, உச்சமாயிடுச்சுன்னா வலுவாயிடுச்சுன்னு அர்த்தம். ஊமைங்கிற பலன் மாறி பேசக்கூடிய திறன் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்படி விதிவிலக்குகளும் உண்டு. ஜோதிடத்துல ஒரு குறிப்பு சொல்றோம் அப்படின்னா அதற்கான விதிவிலக்குகள் நிறைய இருக்கும். அதை ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு எதுலையுமே வழி இல்லைன்னா மட்டும்தான் இந்த பலன்கள் எல்லாம் 100% நடக்கும். பொதுவா யாருடைய ஜாதகத்தையாவது பார்த்துட்டு உங்களுக்கு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் புதனும் சேர்ந்து 6, 8, 12 மறைஞ்சிட்டா நீங்க ஊமைன்னு சொல்றதெல்லாம் நடக்காது. லக்னாதிபதியும் 3க்குரியவனும் சேர்ந்துட்டான் ஊமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்றதும் நடக்காது. இதுல விதிவிலக்குகள் நிறைய உண்டு. அந்த விதிவிலக்குகள் எல்லாம் ஆய்வு செய்துட்டு தான் ஒரு பலனை நாம சொல்லணும். சரி, பல குறிப்புகள் இது போல ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள் நம்ம தொடர்ந்து நம்முடைய நேயர்களுக்காக பேசிக்கிட்டே வரோம். நம்முடைய ஆத்ம போதி மையத்துல கேரள சோழி பிரசன்னம் என்ற வகுப்பு தொடர்ந்து 3 நாள் வகுப்புக்காக நேரடி வகுப்பு ஈரோட்ல செய்முறை பயிற்சியோட நேரடி